Hi, this is Patna Priya. You are watching Patna Priya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோவில் இது மூணார் ட்ரிப்பை பற்றி 4th வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து டே 1ல் 2 வீடியோஸு, டே 2ல் ஒரு வீடியோ எலிஃபென்ட் வீடியோ போட்டிருக்கேன், எலிஃபென்ட் ரைடு. இது வந்து 4th வீடியோ. இந்த செகண்ட் டே நாங்கள் கவர் பண்ணது எலிஃபென்ட் ரைடும் இந்த இக்கோ பார்க்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப மெமரபிளான ஒரு பிளேஸு. அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஈக்கோ பார்க்குன்றது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மூணாரில் தான் இருக்குது. இது வந்து அரேஞ்ச் பண்ணது எல்லாமே கேரளா ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் தான், வேர்ல்டு லைஃப் ஃபாரஸ்ட் கவர்மெண்ட். நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு டிக்கெட் வாங்கி அவங்க கேப் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 15 சீட்டர் அந்த மாதிரி ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் தான் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ஹில்ஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து வாக் பண்ணி தான் நம்ம வந்து டாப் வரைக்கும் போகணும். அந்த வாக் பண்ணி போகிற அந்த பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நோ நாய்ஸ் பொல்யூஷன், நோ டஸ்ட் பொல்யூஷன் எதுவுமே இல்லை. எல்லாமே பேட்ரி வெஹிக்கிள் தான் இருக்குது. ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு வெஹிக்கிள் இருக்குது, அதில் டிக்கெட் வாங்கிட்டு அதில் போகலாம். நம்மள மாதிரி ஆள்லாம் வந்துட்டு வாக் பண்ணி போகலாம். என்னோடய சன் வந்துட்டு ரொம்ப கால் வலிக்குது, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கே வந்து ஒரு 2 hours வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வெஹிக்கிள் ஸ்லாட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டைம் இதுக்கு வெயிட் பண்ணணும், நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நடந்துட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock தான் இருக்கும் ஈவினிங்கு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப 6 o'clock 7 o'clock மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குட் ஃபீல் இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக, நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஏரியாவில் எல்லாமே வந்துட்டு மூலிகையான மரங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ரொம்ப இயர்ஸான மரங்கள் தான், எதுவுமே இப்போ வந்தது கிடையாது. இயர்ஸான மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் என்னெல்லாம் பேர்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு மியூசியம் மாதிரி அங்கே உள்ளே வச்சுருக்காங்க. நமக்கு பேரே தெரியாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர்ட்ஸ் எல்லாமே அங்கே இருந்திருக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியல, நாங்கள் பார்க்கும்போது தெரியல. பட் அதெல்லாமே வந்துட்டு இருந்ததாக அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நடந்து பார்த்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் அதே கேபில் வந்துட்டோம். அதே ஒரு நடந்து கீழே வரணும், நம்ம வரைக்கும் கீழே வரணும். அதுக்கப்புறம் அதே கவர்மெண்ட்டோட வெஹிக்கிள் இருக்குது, அந்த வெஹிக்கிளில் ஏறிட்டு நம்ம கீழே வந்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு. நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். வந்துட்டு அன்றைக்கி நைட்டே எங்களுக்கு வந்துட்டு சென்னைக்கு பஸ்ஸு, அப்படியே பஸ் ஏறிட்டு சென்னைக்கு புறப்பட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய சன் என்ன பண்ணுறான், அங்கே போயிட்டு அங்கே கல்லுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கிக்கிட்டு இதெல்லாம் நான் ஃபிஷ் டேங்கில் போடணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். நான் வேண்டாம்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். அங்கே ஹோல் ஃபேமிலிக்கு வாட்டர் சப்ளைனா நான் தான். நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன், வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன், டவல் வச்சுருப்பேன். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னை பற்றி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால நான் பேக் கொண்டு போகிறதுனால இவன் என்ன பண்ணுவான், இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொண்டு வருவான். நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். பேக்கில் போட்டுட்டு அதுக்கும் அந்த ஸ்டோனையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் போட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னார், ஃபிஷ் டேங்க் உடஞ்சிரும், அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை வச்சு சும்மா விளையாடிட்டு இருக்கான்.
வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you again, bye.